ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்லோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஐ மீன் மை எக்ஸ் ஒய்ஃப் அகெயின் ஃபைனல் பார்ட். ஸோ போன பார்ட் எதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜிம்மனும் வானும் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஸோ அதோட இந்த பார்ட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த ஃபைனல் பார்ட். ஸோ இந்த பார்ட்டோட ஸ்டார்டிங் சீனில் அப்படியே வான் காலையில் எழுந்திரிச்சு ஜிம்மில் பார்க்குறா. ஜிம் நல்லா தூங்கிட்டு இருக்கான். வாயனா அவனை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டே இருக்கா. ஜிம்னு வந்து என்னடி என்ன பல்ல கட்டிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக ரொமான்டிக்காக பார்க்கலான்னு பார்த்தா நீ இருக்க பாரு. ஓ, இப்போ நீ என்ன ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருந்த? ஆமாம். புரிஞ்சுதுடி. ஏதோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தேன்னு நினச்சேன். ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருந்தேன்னு தெரிஞ்சிருந்தா காலையில் ஒரு ரவுண்டு போயிருக்கலாம்ல. கொன்றுவேன். சரி, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு வான் எந்திக்க முடியாமல் அப்படியே பூனை மாதிரி நடந்து போயிட்டுருக்கா. ஜிம்னு அதை பார்த்து சிரிச்சிட்டு பெட்ஷீட்டிங் வச்சுட்டு போடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் வச்சுட்டு போக முடியாது போ அப்படின்ட்டு பாத்ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் பெட்ஷீட்டை தூக்கி ஜிம் மேலேயே போட்டுட்டு போயிட்டா. ஜிம்னா பார்க்குறான், வெளில வருவியெல்லாம் உனக்கு இருக்குது அப்படின்ட்டு. அவனும் வேறு ரூமில் போய் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வரான். ஸோ 2 பேருமே நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 2 பேரும் கிச்சன்லேருந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜியா என்ட்ராகிறா. என்ட்ராகி ஜிம்மினும் வானும் பார்த்து பல்ல கட்டுறதை பார்த்ததும் சரி ரைட்டு, ஜோடி ஒன்று சேர்ந்துருச்சு, இதுக்கடுத்து நம்மளை கண்டுக்க மாட்டானுங்க அப்படின்னு. ஒயன், ஒரு காஃபி கிடைக்குமா? நான் இதை உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடலே. ஏன்டி நீ வேற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ ஜிவன் பார்க்குறான். ஹாய் ஜியா. ஹாய். நேற்று நைட் என்ன ரொம்ப பிஸியோ? ஆமாம் ஜிமன், நிறைய காஸ்டியூம் டிசைன் பண்ண வேலை இருந்தது. ஸோ கொஞ்சம் பிஸி தான். நீங்களும் ரொம்ப பிஸியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா அப்படின்ட்டு ஜிமன் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். வான்னு பார்க்குறோம். தருதலை இவன் முன்னாடியே போய் பண்ணு ஓட்டுவாளே அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ நினைக்கிற மாதிரி. புரியுதுடி புரியுது. வீடு இருக்க லட்சணத்தை பார்த்தாலே எனக்கு புரியுது நேற்று நைட் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது. ஒரு ரூமை பாரு, கொஞ்சம் நல்லா கலைஞ்சு போய் கிடக்குது, பெட்ஷீட் கீழே கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் உன்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் அங்கங்கே செதறி கிடக்குடி, அதை கூட நீ எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரியாக கலைச்சிட்டு போயிட்டா. எனக்கா எல்லாம் இந்த நாயால் அப்படின்னு சிவனை பார்த்து, ஏண்டா உடனே என்னடா சொன்னேன்? என்னடி சொன்னேன்? அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ஒழுங்காக எடுத்துகிட்டு வந்து வாஷிங் மிஷினில் போடுன்னு நான் சொன்னேனா இல்லையா? அப்போதே எந்திரிச்சப்பமே நான் சொன்னேனா இல்லையா உன்ட்ட? சொன்னடி. ஆனால் நீ எல்லாம் குளிச்சுட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்தியா, அதான் உன் பின்னாடியே வந்துட்டேன். கிழிச்சேன். இப்போ பாரு நீ எப்படி கலாச்சிட்டு போகிறான்னு. நம்ம ஜியா தானே, விடு. நான் அவளை பற்றி ஊருக்கே தெரியும், அவளுக்கு தெரியாதானே, விட்டுறி அப்படின்ட்டு வாயனும் அப்படியே செல்லமாக கோச்சிட்டு அப்படியே சமைச்சிட்டு இருக்கா. ஜிமுனா அப்படியே கட்டி பிடிச்சி நின்றுட்டே இருக்கான். வாயன் வந்து அவள் காஃபி கேட்டாடா, நான் கொடுக்கணும்டா, தள்ளுடா அப்படின்ட்டு அவனை தள்ளி விட்டுட்டு ஜியா காஃபி கேட்டாலும் அவட்ட கொடுத்துட்டா. ஸோ ஜியா அப்படியே குடிச்சிட்டு ஜிமுனை பார்த்து, ஹவுஸ் ஓனர் சார், இதுக்கடுத்து இந்த வீடு உங்களுக்கு எப்படி? நீங்களும் வாயன் இந்த வீட்டில் வாழ போகிறீங்களா, இல்லைன்னா நான் இந்த வீட்டுட்டு வெளில போகணுமா, இல்லை எப்படி சார்? நீங்கள் இது கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு இது ரெண்ட்டுக்கு விட்றேன், நீங்களும் இங்கே இருந்துக்கோங்க. நான் என் செல்லத்தை கூட்டிகிட்டு அப்படி இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வாயன் வந்து அப்படியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு வாரத்தில் எங்களுக்கு கல்யாணம் அப்படின்றத சொல்கிறான். அப்படியே ஜியா பார்க்குறான், என்னது கல்யாணமா அப்படின்னு. ஆமாம் பண்ணலான் இருக்கேன், மேரேஜ் ப்ரப்போஸ் நேற்று நைட்டே பண்ணியாச்சு, கையில் பாருங்கள் ரிங் அப்படின்ட்டு ரிங்கையும் காட்டுறாங்க. அப்படியே ஜியாலாம் பார்க்குறா. வாயன், சும்மா சொல்லக்கூடாதுடி, நீ இவனை கடைசி வரைக்கும் விடாமல் லவ் பண்ணிகிட்டு இருந்த, உண்மையாக லவ் உனக்கு கிடச்சிருச்சு. காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவானுங்க, ஆனால் உங்கள் காதல் கதை என் வாழ்நாளில் மறக்க முடியாதுடி, சத்தியமாக மறக்க முடியாது. அதெல்லாம் அப்படிதாம்மா அப்படின்ற மாதிரி ஜிமுன் ஒரு கெத்தாக சொல்லிகிட்டு இருக்கான். அவன் அப்படியே பார்க்குறான் அவனை. ஸோ 2 பேரும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு வாரம் கழித்து காட்டுறாங்க. ஸோ வான் இப்போது ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வர. ஆக்சுவலாக இந்த ஒரு வாரமாக வான் வந்து இங்கே ப்ரெக்னன்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் ஆகிருந்திருப்பா. இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகி வெளில வரா. ஸோ ட்ரீட்மெண்ட்டில் ஒரே முடிஞ்சிருச்சு. டாக்டரும் சொல்லி அனுப்புகிறாரு, கண்டிப்பாக நல்ல செய்தியோட வாங்கம்மா, வாரத்தில் ஒரு 2 வாட்டி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணி அனுப்பி விட்றாரு. ஜிமுனா, ஏன் டாக்டர் வாரத்தில் 2 நாள் தான் பண்ணணுமா? அப்போது ஜிம்மன் சார், நீங்கள் வாரத்தில் எத்தனை நாள் பண்ணுவீங்க? ஒரு 4 நாள் 5 நாள். கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஏன்னா எங்கே வந்தாலும் என்னை அசிங்கப்படுத்துதே இது, இவனை போய் கூப்பிட்டு வந்த பாரு, என்னத்தான் செருப்பு கொண்டு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கா. ஸோ இப்போது 2 பேரும் உள்ளே வரும்போது வான் திட்டிகிட்டே இருக்கா. ஜிம்மன், உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா, இல்லை அறிவு இருந்து இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? நான் எவ்வளோ பெரிய பிரில்லியன் தெரியுமாடி, நான் எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சிஓ, நீ என்னை பற்றி எவ்வளோ பெரிய கேள்வி கேட்டேன், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஆமாம் கிழிச்சேன். அந்த டாக்டர்கிட்ட போய் அப்படி கேட்டுட்ருக்க, அவங்க 2 வாட்டி இருக்க சொன்னதே பெரிய விஷயம்டா, நீ என்னடா 4 வாட்டி 5 வாட்டி நின்றுட்டுருக்க? வாரத்தில் 5 நாள் இதே பண்ணிகிட்டு இருந்தா மீதி 2 நாள் என்னடா பண்ணுவேன்? அப்போ 7 நாள் பண்ணலாமா? சிம்மன், உன் புத்தி இருக்குது பார்த்தியா அதை? நான் என்ன வேறு பொண்ணு கூட பண்ண போகிறேன்னு சொன்னேன் உக்கட தானே. ஜிம்மன், உன்னை போய் கல்யாணம் பண்ணி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்டி? ஏன்
என்னை மாதிரி ஒரு லக்கியான புருஷன் கிடைக்காது, நீ எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கியோ, அவன் கிழிச்சிருக்கேன் வா அப்படின்ட்டு ஜிம்னை கூட்டிகிட்டு வீட்டுக்கு தான் போகிறா. ஸோ நாளைக்கு தான் இவங்களோட வெட்டிங் போல். ஸோ அவனோட அம்மா அவனுக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது. ஸோ அதனால் ஜியா மட்டும்தான். ஆனால் இங்கே தேங்க் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு போல். தேங்க்லாம் எனக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்டாட்டி அடுத்த மாதமே மாதமானாலும் ஆவா, நீ என்னடா இப்போ தான் கல்யாணம் பண்ண போகிற, டி ஊரை பேசாதடா வா என் மூடுறா அப்படின்ட்டு ஜிம்னு வர சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் தேங்க் சும்மா இருக்கிற மாதிரி இல்லை. அது எப்படி ஜிம்னா, உனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் நடக்குது, இதுக்கடுத்தாவது எங்கேயாவது பிஸ்னஸ் ட்ரிப்பு இல்லை அங்கங்கே போன்னு வச்சுக்கோ, என் காரை பார்த்து விட்டு, இல்லை என்கிட்ட வேணா சொல்லு, நான் வேணா டிரைவரு, இல்லை கூட நானே வேணா வரேன், எங்கேயாவது இடிச்சு அவங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டு அடுத்த இன்னொரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து பாவம் எங்கள் அண்ணி நீ கஷ்டப்படுத்தாத. சரிடா சாமி, நான் பட்ட கஷ்டம்லாம் இங்கே ஒருத்தனுக்கு தெரியல, அவள் பட்ட கஷ்டம் தானே தெரியுது. உனக்கு என்னடா, நீ 2 பொண்டாட்டி கூட குஜலா தானேடா இருந்த, அவள் தானேடா கஷ்டப்பட்டா அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்லும்போது சரி மூடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஒரு வழியாக ஹாப்பியாக தான் லைஃப் போயிட்டுருக்கு. எனக்குமே இதனால் மிஸ் பண்ணியிருப்பா. பட் இப்போ இதெல்லாம் கிடைக்கும்போது அவளுக்கு வந்து ஏற்றுக்க மனசுலாம் தயாராக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. அப்படியே ஜிம்னை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கா. சரி தூங்க போகலாம் அப்படின்ட்டு வானை கூட்டிகிட்டு ரூமுக்கு போகிறான். அப்போ தேங்க் நடுவில் வந்து எங்கே போகிறீங்க, தூங்க போகிறோம்டா, இங்கே பாருண்ணா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தான், ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, பட் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ திரும்பி கல்யாணம் ஆக போகுது. சரி மூடு, அதுக்கு என்னப்போ, ஆனால் நாளைக்கு தானே கல்யாணம். ஆமாம் நாளைக்கு தான் கல்யாணம். அப்போது நாளைக்கு நைட்டு ஒன்றா இருந்துக்கோங்க. இன்றைக்கி நைட் நீங்கள் 2 பேரும் ஒன்றா தூங்கக்கூடாது. நாளைக்கு கல்யாணம், நீ கல்யாணம் மாப்பிள்ள, நீ கல்யாணம் பொண்ணு, நைட்டே 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது. நீ போ, நீ இந்த ரூமில் போய் படு, அண்ணி நீங்கள் போய் என் ஒய்ஃப் கூட படுங்க. ஓகே தேங்க அப்படின்ட்டு வாயின் சிரிச்சிட்டே போயிட்டா. ஆனால் ஜிம்முனுக்கா அட பாவி, ஏ வாயின் அவன் சொல்லுவா நீ போயிட்டுருக்க, வாடிங்க வா, அதெல்லாம் வர முடியாது, போ நீ போய் தூங்கு போடா அப்படின்ட்டு வாயின் அப்படியே சரியாக பங்கம் மட்டும் போயிட்டா. ஜிம்முனா ஏன்டா ஏன் நீ வாயினி பிரிக்கிறதுல ஏன்டா அவ்வளோ குறியாக இருக்க, ஹலோ அதெல்லாம் அப்படி தான், நாளைக்கு தானே கல்யாணம் ஆக போகுது, நாளைக்கு பார்த்துக்கோ, இன்னும் ஒரு 8 மணி நேரம் தான். 8 மணி நேரம் என்னால் அவையெல்லாம் இருக்க முடியாதுடா, ஓவராக நடிக்காதடா வா அப்படின்ட்டு ஜிம்னை கூட்டிகிட்டு போயிட்டான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, வெட்டிங்க்கான ப்ரிப்ரேஷன்லாம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஜிம்னுக்கா அவ்வளோ சந்தோஷம், அப்படியே பல்ல காட்டி நின்றுட்டுருக்கான். எங்கள் ஜியா தான் வாயனுக்கு எல்லா மேக்கப்பையும் போட்டுவிட்டு, வாயன் உனக்கு இதோட நான் 2வது வாட்டி இதை பண்ணுறேன்டி, எனக்கே வாழ்க்கை நினச்சா லைட்டாக பொறாமையாக தான் இருக்குது, எவ்வளோ லவ் பண்ணுற புருஷன், நல்ல ஃபேமிலி, 2வது வாட்டி கல்யாணம். ஆனால் வாயன் தயவு செஞ்சு 2வது வாட்டி டிவோர்ஸ் பண்ணிவிட்டு 3வது வாட்டி கல்யாணத்துக்கு வந்துடாதடி, என்னால் ஏற்றுக்க முடியாதுடி. அப்படிலாம் நடக்காது, கவலைப்படாத. இங்கே பாரு வாயன், உனக்கு கொடுக்குற ஒரே அட்வைஸ் என்ன தெரியுமா, கல்யாணம் ஆகி நான் 1 மாதத்தில் குழந்த கண்டிப்பாக வந்துடணுடி, அப்போனா தான் அந்த ஜிம்மன் பையெல்லாம் உங்ககிட்ட இருப்பான், இல்லைன்னு வச்சுக்கோயேன் அவன் சரியான ப்ளே பாய், எங்கிட்டாவது போயிட போகிறான், அங்கே கூட்டு வந்த மாதிரி அடுத்து வேறு எந்த பிள்ளையாவது கூட்டு வந்துட போகிறான், அவன் அப்போல்லாம் பண்ண மாட்டாடி, எனக்கு என் புருஷன் மேலே நம்பிக்கை இருக்குது. சரி நல்லா இருந்தால் சரி தான் அப்படின்ட்டு ஜியாவும் சொல்லிவிட்டு வாயனுக்கு எல்லா மேக்கப்பையும் போட்டு விட்றா. ஸோ வெட்டிங் ஹாலுக்கு வாயனும் வரா. ஜிம்முன்னு அப்படியே பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்கா என் தேவதை அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்படியே 2 பேருக்கும் மேரேஜ் ஆகுது. ஃபாதரே ஷாக் ஆகுறாரு. ஏப்பா ஜிம்மன், உங்கள் 2 பேருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் இருக்குல்ல, நான் தானே பண்ணி வச்சேன், நீ கூட கல்யாணம் பண்ணி வைங்க ஃபாதர் அப்படின்னு கேட்கும்போது 2வது பொண்டாட்டின்னு நினச்சா, இது என்னப்பா ஆல்ரெடி கல்யாணம் பண்ண பொண்ணு கூட பண்ணிகிட்ருக்க, அது அப்படி தான் ஃபாதர் அப்படின்றான். ஃபாதரும் சரி என்னமோ அப்படின்ட்டு அவரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்ல, அவங்களும் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அவங்களும் பார்க்குறாங்க, சார் நீங்கள் இதுக்கு முன்னாடியே மேரேஜ் பண்ண மாதிரி ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி இருக்குது, பட் 2 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ண மாதிரி இருக்குது. அது அப்படி தான் சார், நாங்கள் லவ் பண்ணோம், மேரேஜ் பண்ணோம், டிவோர்ஸ் பண்ணோம், இப்போ மறுபடியும் லவ் பண்ணுறோம், மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ரிப்பீட்டு சார், வழங்கும் அப்படின்ட்டு அவருமே சரி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனும் ஆகிடுச்சு. மேரேஜ் லீகலாகவும் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. இப்போ மேரேஜ் முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் எல்லோரும் கிஸ் பண்ணுங்கள் கத்தும்போது சிவன் சும்மா இருப்பாப்லையா, அவரே நீங்கள் சொன்னாலும் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி வானை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. ஸோ இதை தேங்க அழகாக மெமரிக்கு அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வானை பார்த்து பொக்கையை தூக்கி போட்டு கேட்டுட்டு இருக்கும்போது தேங்க் பொண்டாட்டிலாம் தேங்க நானும் போய் பொக்கையை பிடிக்க போகிறேன். ஏண்டி நம்மளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுடி, கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க தாண்டி போய் பொக்கையை பிடிக்கணும், பரவாயில்ல அடுத்து நம்மளுக்கு சும்மா பிடிச்சிக்கலாம், நம்மளுக்கு இந்த மாதிரி 2வது கல்யாணம் ஆகும்ல, அந்த மாதிரிலாம் நான் கிடையாது, எங்கள் நம்பர் நல்லவெல்லாம் நான் இல்லை அப்படின்ட்டு அவன் மறுபடியும் அவன் பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். சரின்னு சொல்லி வாங்கினும் பொக்கையை தூக்கி போடுறா. ஸோ அந்த பொக்கை கரெக்டாக போய் ஜியா கையில் தான் சிக்குது. ஜியாவை அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிறா. வாயனுக்கா பரவாயில்ல வாயன், ஃபைனலி உனக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க போகிறான் ஜியா அப்படின்ட்டு வாயன் கத்திக்கிட்டு இருக்கா.
ஜிம்னு வந்து சரி வா இதுக்கடுத்து நம்மளுக்கு இங்கே என்ன வேலை, நம்மளுக்கு ரூமில் தானே வேலை அப்படின்ட்டு வாயினை தூக்கிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். எல்லாரும் ஓன்னு கத்துறாங்க. தேங்காய் அண்ணே நீ நல்லா போயிட்டு வா அப்படின்ட்டு அப்படியே பூவெல்லாம் எடுத்து அவன் போகிற வழிக்கெல்லாம் தூக்கி தூக்கி வீசிட்டு இருக்கான் வாயனுக்கா. ஏன்டா ஏன் எதுக்கு என்னை போட்டு இப்படி அசிங்கப்படுத்துகிற? ஏய் இதெல்லாம் மெமரிடி, இந்த மாதிரிலாம் பண்ணாதாண்டி நல்லா இருக்கும். ஆமாம் நல்லா விளக்கணு இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே வாயினை அவன் தூக்கிட்டு போய் நைட்டு சம்பவம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்படியே ஒரு ஒரு 9 மந்த்ஸ் கழித்து காட்டுறாங்க. அதாவது 1 வருஷம் கழித்து, 9 மந்த்ஸ் இல்லை 1 வருஷம், 1 வருஷம் கழித்து காட்டுறாங்க. வாயின் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதுவும் நிற மாதம் போல். வாயோட வகுறுலாம் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஜிம்மெல்லாம் பார்க்குறான். என்னடி குண்டு பூசணிக்க மாதிரி குண்டாயிட்ட, குதிச்சிருவேன், எல்லாம் நீ பண்ண வேலை தான், நீ பண்ண வேலையில் தான்டா நான் இத்தா பெருசாக இருக்கேன். ஓ ஆனால் சப்பியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குடி. என்ன என் குழந்த மட்டும்தான் கொஞ்சம் நல்லா சப்பியாக வரணும் உன்ன மாதிரி பார்க்குறதுக்கும் அழகாக க்யூட்டாக. இல்லை இல்லை நீ தான் பார்க்க க்யூட்டாக இருக்க, உன்ன மாதிரி தான் வேணும். அப்படியாடி என்ன மாதிரிடி வேணும்? ஆமாம் எனக்கு உன்ன மாதிரி தான் வேணும். என் குழந்தை என்ன மாதிரி தாண்டி இருக்கும், சும்மா பேச்சுக்கு சொன்ன வர மாதிரி இருக்கணும். சும்மா நானா நீ இருக்க போகிறோம் உன்னை அப்படியே. சரி சரி கோப்படாத. எனக்கு ஜிம்மன் எனக்கு பீஸா சாப்பிட்ணும். ஏய் ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிடக்கூடாது, டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு, அதான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல. ஆல்ரெடி உனக்கே கிரிட்டிக்கலாக தான் இருக்குது அப்படின்றாரு. ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சாப்பிடணும் டாக்டர் சொன்னாங்களா இல்லையா? திருப்பி ஏன்டி பீஸா வேணும் பர்கர் வேணும்னு கேட்டியா உயிரை வாங்குறப்ப பீஸா வேணும்னு கேட்பேன். அடுத்து எனக்கு சோறு வேணும்னு கேட்பேன், அடுத்து தோசை வேணும்னு கேட்பேன், அடுத்து ஜூஸ் வேணும்னு கேட்பேன். எல்லாத்தையும் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு எனக்கு ஃபுல் ஆயிடுச்சுடா அப்படின்றவேன். இல்லை நான் அப்போலாம் சொல்ல மாட்டேன், எனக்கு அது பீஸா வேணும். சரி நான் வேணும் எனக்கு பீஸா செஞ்சு கொடுக்குறேன். செஞ்சு கொடுப்பியா? செஞ்சு கொடுத்துட்டா போச்சு அப்படின்ட்டு ஜிம்னு வாயினுக்காண்டி பீஸாலாம் மேக் பண்ணி கொடுக்குறான். வாயின் ஒரு ரூபாய் தான் வைக்கிறா. கொமட்டிட்டு வந்துருச்சு போல். போதும் பர்கர் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்றா. ஜிம்னு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு தெத்தானா நான் முதல்லையே சொன்னேன், ஒரு பீஸாவை முழுசாக கொடுத்தா திங்க மாட்டா, ஒரு பீஸை சாப்பிட்டுட்டு போதும்டா ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன் நான் சொன்னனா இல்லையா? இல்லை எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு வேணாம் அப்படி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ தான் ஜியா கரெக்டாக வரா. ஸோ இப்போது வாயனுக்கு வந்து ப்ரெக்னென்சியில் லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்கா. ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் குழந்தை வந்து பிறந்துடும். ஸோ அதனால் வாயனையும் குழந்தையும் பார்த்துக்கிறதுக்காண்டி ஜிம்முன்னு தான் ஜியாவை கூப்பிட்ருப்பான். அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஏன்னா வாயனுக்கு வந்து அம்மா இல்லை. ஸோ கூட மாட யார் இருக்கிறது, ஜிம்முன்னு இருப்பான். இருந்தாலுமே ஒரு எமர்ஜென்சினா ஸோ வாயனுக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஜியாவும் வந்திருக்கா. வாயனும் கூப்பிட்ருப்பா இந்த மாதிரி வாடி அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் ஜியாவும் வரா. ஸோ ஜியாவுக்கும் இன்னும் ஒரு மாதத்தில் மேரேஜ் ஆக போகுது. அந்த ஹாப்பியாக நியூஸ் வேறு சொல்லிகிட்டு இருக்கா. வாயனுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபைனலி இவளுக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்ட்டு அவள் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன வாயன் நார்மலாக இருக்கியா? பாரு இவனுக்கு பசிக்குதுன்னு பீஸா செஞ்சு கொடுக்க சொன்னால் கொடுத்தான். எனக்கு ஒரு வாய் தான் எடுத்தது, வேண்டான்னா திட்டுறான். டேய் எதுக்குடா என் ஃப்ரெண்டை திட்டுற அப்படின்ட்டு அப்படியே சண்டைக்கு போயிட்டுருக்கா. அவளே மாசமாக இருக்கிறப்பல அவட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. ஏமா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் மாறி மாறி கத்திட்டு இருக்காங்க கிச்சனில். இல்லை வானுக்கு நான் தான் கொடுப்பேன், வானுக்கு நான் தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு மாறி மாறி இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது வானுக்கு அப்படிங்க தண்ணி கூட உடையிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி வகுறுலாம் வலிக்க ஆரம்பிக்குது. ஆன்னு கத்துறா. இருந்தாலும் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்கிறதுல வானுக்கு கவனிக்கவே இல்லை போல். அப்படியே வானுக்கு உச்சக்கட்ட கோவம் வருது. பக்கத்தில் இருக்க பிளேட் எடுத்து கீழே போட்டு டொம்முன்னு உடைக்கிறா. அந்த உடையிற சத்தம் கேட்டு வந்து அப்படி திரும்பி பார்க்குறாங்க. வாயனா எனக்கு வலிக்குது, வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு, வாங்க அப்படின்ட்டு கையை அசைக்கிறா. இருந்தாலும் ஏதோ சும்மா அசைக்கிறா போல் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்காங்க. இரு எனக்கு நான் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜியா சொல்லிகிட்டு இருக்கா. ஜிம்முனா இரு அவள் இப்படி கத்த மாட்டாளே அப்படின்ட்டு போய் பார்க்குறான். பார்த்தா கீழே ஃபுல்லாக வானுக்கு வாட்டர் பிரேக் ஆகிருக்குல. ஸோ அந்த தண்ணி வந்துருக்கு. அப்படியே வான் ஒரு மாதிரி ஜிம்முனை முறைச்சி பார்த்துட்டு ஒழுங்காக கார் எடுத்துகிட்டு வட பண்ணி அப்படின்றா. அப்படியே என்னடி குழந்தை பிறக்க போதா? ஆமாம் பிறக்க போகுது, நீ போய் கார் எடு, நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும், கார் எடு, ஜியாவை கூப்பிடு. இப்போவே வரப்போதாடி, ஐயோ இவனை வச்சு நான் என்ன பண்ணுறது ஜியா அப்படின்னு கத்துறா. ஜியா அப்போ தான் என்னடி ஆச்சு, எனக்கு வாட்டர் பிரேக் ஆகிடுச்சுடி, என்னை எப்படியாவது கூட்டு போடி, இவனை தயவுசெய்து இங்கேயே விட்டுட்டு வா, என்னை உயிரை வாங்குறான், இருடி வாயன் அப்படின்ட்டு உன்னோட ட்ரெஸ்லாம் ஆல்ரெடி எமர்ஜென்சிலாம் இந்த மாதிரிலாம் பேக் பண்ணி வச்சுருப்பா. ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே காலைல வேகமாக ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்காங்க. வாயனா ஜீவன் மண்டையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வழியாக போயாச்சு. அங்கே டாக்டரை இவ்வளோ லேட்டாக கொண்டு வரீங்க அப்படின்னு ஜிம்முனை பிடிச்சா கத்திட்டு இருக்கா. ஜிம்முன்னு அழவே ஆரம்பிச்சிட்டா. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், என் குழந்தைய என் பொண்டாட்டி எப்படியா காப்பாற்றுங்க டாக்டர் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டா. ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. ஒரு வழியாக வாயனுக்கு குழந்தையே பிறந்துச்சு. வாயனுக்கு வந்து பாய் பேபி தான் பிறந்திருக்கு. ஸோ அந்த பேபி எடுத்துகிட்டு அப்படியே ஜிம்முன்னு கொடுக்குறாங்க. ஜிம்முன்னு அழுதுகிட்டே அப்படியே வாயனை பார்க்குறான். வாயனுமே எப்படி தம்பி நல்லா இருக்கானா அப்படின்ற மாதிரி அவனால் பேச முடியல. அப்படியே கண்ணிலே கேட்குறான். அவனுமே பேபியோட ஃபோரல்ட்டி கிஸ் பண்ணிவிட்டு வானோட ஃபோரல்ட்டி கிஸ் பண்ணுறான். வாயனுமே அப்படியே அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஜியாமே
ஒரு வழியா குழந்தை பொறந்துருச்சு அப்படின்ட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜிம்னோட அம்மா, அப்பா, தேங்க எல்லாரும் வந்து குழந்தைய பார்த்து அப்படியே ஹேப்பியா ஃபீல் பண்றாங்க. அவன் அப்படியே வாயினையே தான் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதாவது இந்த எஃப் ஸ்டோரியே கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.